இல்ல கிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ மாமா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன். ஸ்டாப் இட். போங்க வெளியில ரெண்டு பேரும். சரிங்க சரிங்க. மாமா வந்துருங்க மாமா, உங்களையும் தான் சொல்றாங்க, வந்துருங்க. அகிலா நீங்க என்ன சாப்பிட நினைச்சீங்களோ அத நான் இப்ப சமைச்சு எடுத்துட்டு வரேன். இரு இரு, நம்ம வேணா கீழ இருக்க கிச்சன் செட்டப்ப இங்க கொண்டு வந்து வச்சிடலாமா? இல்லம்மா, நீ அடிக்கடி கீழே போயிட்டு வரே. சரி நீ போ. குறுப்பு. பாடுறீங்க? நான் என்ன கச்சேரியா பண்ண போறேன்? சமைக்க போறேன் தானே சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நாங்க ரெடி பண்ணி தரோம். நீங்க இனிமே கிச்சனுக்கே வர வேண்டாமா? இது பாருங்க, ஏன் வீட்டுக்காரருக்கு நான் ஏன் கையால தான் சமைச்சு கொடுப்பேன். வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு வேணா நீங்க சமைச்சு போடுங்க. ஆனா இப்போ நான் தான் சமைப்பேன், சரியா? பட்டமாக்கா. சொல்லு பார்வதி. நல்ல தேங்காயை உடைச்சு எடுத்துட்டு வாங்க. என்ன பார்வதி, ஆப்பமும் தேங்காய் பாலுமா? நீங்க முதல்ல தேங்காய் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நான் தான் சமைப்பேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாது, சரியா? சரிங்க. இங்கேயே நின்னு உங்க வேலையை பாருங்க. சரிங்க. கரெக்ட் தான் நந்தினி. அகிலா அவ்வளோ ஈஸியா செத்துறக்கூடாது. கரெக்ட் தான். வாழற ஒவ்வொரு நிமிஷமும் அவ வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு செத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல அம்மாவையும் மகனையும் விரோதி ஆக்கணும் ஆண்டி. அப்பதான் நம்ம மொத்த பிளானையும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் நானும் காத்துட்டு இருக்கேன் நந்தினி. நீ ஒன்ன கவலைப்படாத, நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் சுமூகமா அப்படியே நடக்கும். சரிங்க ஆண்டி, வாங்க நான் உங்களை டிராப் பண்ணேன். மாமா வாங்க சாப்பிடலாம். ஓய், இங்க வா. அத அங்க வச்சிட்டு இப்படி உட்காரு. என்ன மாமா? காஃபி போட நீ எடுத்துக்கிட்ட டைமை விட டிஃபன் ரெடி பண்றதுக்கு நீ டைம் எடுத்துக்கல போலியே. சரி, நான் சாப்பிட நினைச்சத நீ கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கியான்னு பாப்போம். எப்படியோ நீ எனக்கு பிடிச்ச ஆப்பம் தேங்காய் பால் தான் கொண்டு வந்திருக்க. உனக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே. என்ன மாமா சிரிக்கிறீங்க? சரி, இந்த 5 விரல் எதனா ஒண்ணு தொடு. மாமா, இந்த 5 விரல்லையும் என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் தொடுறேன். ஏ போங்க, நீ அங்க 5 விரல் காட்டும் போது நான் என்னென்னு கேட்டேனா? தொட்டேன்ல, நீ தொடு. எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோ. தொட மாட்டேன் நீ 5 விரலையும் தொட்டுட்ட. சரி,
கொடுக்கணும்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு ஒண்ணு இல்ல 5 கொடுத்துடலாம். ஓகேவா? ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா. நோ. அதுக்கப்புறம் அந்த 5 நான் தரேன். நீ தெரியா? இல்ல மாமா, நீங்களே கொடுத்துருங்க. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஆனா முதல்ல அப்ப சாப்பிடுங்க. நீ ஆசைப்படல. என்ன மாமா இப்படி கேட்டீங்க? எனக்கும் ஆசைதான். ஆனா முதல்ல சாப்பிடுங்க. நோ நோ ப்ளீஸ் மாமா சாப்பிடுங்க. நோ. ப்ளீஸ் மாமா, செல்ல குட்டில. அப்ப 5 ஓகே. ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிடுங்க. நோ. நான் பயங்கர கோவமா இருக்கேன். யார் மேல கோவம் மாமா? உன் மேல. என் மேல கோவப்பட்டுட்டு என் மடியில நீங்க படுத்துப்பீங்களா? மாமா ஞாபகமா அக்கா பொட்டியில வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து போய் கொடுத்துடலாமா? சரி, கொடுத்துருவோம். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. அக்காவோட புக்கு. அக்கா வீட்டில் சும்மா இருக்கிறப்ப அதையும் படிப்பாங்கல்ல, கொண்டு போய் கொடுப்போம். அவ்வளோதான். போய் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நான் போகல. அதெல்லாம் என்னால முடியாது. இந்த வீட்ல இப்ப இருக்கிறது நம்ம 2 பேரு தான். நீங்க போகலன்னா நான் தான் போகணும். இப்ப நான் என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்கப்பா. நீ ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீங்க சொல்றீங்க தான் நான் போறேன். அப்புறம் என்ன திட்டக்கூடாது. இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப விவரமா தான் இருக்காங்க. என்னடா இது டப்பா? ஓ, இதய வடிவில் காதல் பரிசா? முகரக்கட்டைக்கு காதல் பரிசு. காதல் இதுங்களுக்கு பரிசு வேற. புடவைங்கள பாரு. இதனடா மண்ணெல்லாம் கொட்டி டைமர். என்ன உங்க அக்கா ஓட்டப்பந்தயம் ஓடுவாளா? டைமர்லாம் வச்சிருக்கா? இதெல்லாமாடா காதல் பரிசு? என்னடா இப்படி கேட்டுட்டேன்? இது உன் அக்கா வீடு. நீ எப்ப வேணாலும் என்ன பார்க்க உரிமையோட வரலாம். உன்னை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரியா? ஆமா, என்னோட புடவையெல்லாம் அப்பா கொடுத்து விட்டாரா இல்ல நீ எடுத்துட்டு வந்தியா? அப்பாலாம் கொடுத்து அனுப்பலக்கா, நான் தான்க்கா எடுத்துட்டு வந்தேன். புடவைங்க மட்டும் எடுத்துட்டு வரலக்கா. பேக்கை திறந்து பாரு, ரொம்பவே சந்தோஷப்படுவேன். கையில் வச்சுக்கோ. எப்போ நீ ஆபத்தில் இருக்குன்னு நினைக்கிறியோ அப்போ இந்த சாண்ட் கிளாக்கை கவுத்து வை. அதில் இருக்க சாண்ட் ஃபுல்லாக கீழே வர்றதுக்குள்ள நான் பக்கத்தில் வந்து நிற்பேன். ஏத்துப்பாங்கங்கிற கவலையில இருக்கேன். என்னால எப்படிடா படிக்க முடியும்? பரீட்சைக்கெல்லாம் எப்படி தயாராக முடியும்?
அத சொல்லி நீ இதுல இருந்து தப்பிக்கலான்னு பாக்காதக்கா. மாமா உன்னை படிக்க சொல்றதே உன்னோட தகுதியை உயர்த்திக்கத்தான். நீ படிச்சு பட்டம் வாங்கி வேற பார்வதியா மாறணும்க்கா. அப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி உன்னை ஏத்துப்பாங்க. சரி சரி, அதை விட நீ ஏதாவது சாப்பிடுறியா? முதல்ல அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிடாம போவேனாக்கா? நான் வந்ததே அதுக்காக தான். சரி வா. இதெல்லாம் உன் புடவை தானே? ஆமா. அப்ப இதெல்லாம் எடுத்து என் கபோர்ட்ல வைக்காம ஏன் பேக்ல போட்டு அங்க வச்சிருந்த? அது எப்படி மாமா என் புடவையெல்லாம் உங்க கபோர்ட்ல வைக்கிறது? உன் புடவை என் கபோர்ட்ல வைக்காம உனக்கு தனி கபோர்ட் வேணுமா? ஆஹா, நான் அப்படி சொல்லல மாமா. அப்புறம் என் புடவையெல்லாம் பேக்லயே இருக்கட்டும், உங்க கபோர்ட்ல எதுக்கு மாமா? ஓஹோ, அப்ப பேசாம நீ அந்த பேக்குள்ளே இரு. ஏன் என் கூட இருக்க? மாமா என்ன மாமா? இது நம்ம ரூம், இது நம்மளோட கபோர்டு. நம்ம 2 பேரோட ட்ரெஸ்ஸும் எப்போ ஒன்னா தான் இருக்கணும். புரியுதா? புரிஞ்சிருச்சு. இருங்க மாமா, நான் ஏய். எடுத்து வைக்கிறேன். இது நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். பேசாம இரு. நல்லா இருக்கு. அம்மா, உன் தம்பி இந்த புடவையும் அந்த கிஃப்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தானா? ஏன் கிடைக்காத? வேற எதுவும் கொண்டு வந்து கொடுக்கலையா? வேற எதுவும் எடுத்துட்டு வரல மாமா, இவ்வளவுதான். இதான் எடுத்துட்டு வந்தான். அப்படியா? ம். இல்லையே, நான் உன் தம்பி கிட்ட உன் அக்காக்கு எக்ஸாம் வருது, அவ படிக்கிறதுக்கு அவ இங்கிலீஷ் புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொன்னனே. ஓ, எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வரல மாமா. ஒருவேளை மறந்துட்டானோ? அவனுக்கு ஞாபகம் மறதி இருக்கு மாமா, அதனால மறந்துருப்பான். கண்டிப்பா மறந்துருப்பான். சின்ன பையன், இப்பவே அவனுக்கு ஞாபகம் மறதி. பண்ணியிருந்தோம். அதுக்கும் மேடம் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. அதான் மேடத்தை நேர்ல பார்த்து பேசிட்டு ஃபைல கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஓ, அகிலாவை கீழே வரவிடாம இவனுங்களை துரத்திடலான்னு பார்த்தா இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கே. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் வேணா அக்கா கிட்ட போய் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி பாக்குறேன். வந்தாங்கன்னா சந்தோஷம்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம், நாங்க வெயிட் பண்றோம். இருந்தாங்களாம், அதுக்கும் நீங்க ரிப்ளை எதுவுமே பண்ணலையா? அது மட்டும் இல்லக்கா, அவங்க இது ஒரு முக்கியமான ஃபைல்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியே ஆகணுமா. அதான் சரி உங்ககிட்ட தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீயே கையெழுத்து போட்டுன்னு சொல்வாளோ? அக்கா, நான் அவங்க கிட்ட என்ன சொல்லட்டும்? சரி, வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். நீங்க மெதுவா வாங்கக்கா, நான் அவங்களை வெயிட் பண்ண சொல்றேன். மெதுவா வாங்க. வரேன்னு சொல்லிட்டா. அதுக்கு மினிஸ்டர் கிட்ட பேசி அவரோட டேட்டை கன்ஃபார்ம் பண்ணணும்.
முடிஞ்சிடுச்சு. சரி, நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிங்க மேடம். சரி நாங்க மேடம். வரோம் மேடம். சாரி உங்க மூத்த மருமக பார்வதி மேல. நந்தினி, உயிர் மேல ஆசை இருந்தா உடனே இங்கிருந்து ஓடி போயிடு. நான் உங்க முன்னாடி தைரியமா நின்னு எதிர்க்கிற எதிரி. ஆனா பார்வதி நம்ப வச்சு முதுகுல குத்துன துரோகி. முதல்ல தண்டிக்க வேண்டியது எதிரியவா இல்ல அந்த துரோகியவா? யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. உன்னை மருமகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. முன்னாடியாவது சமையல்காரியா வீட்டுக்குள்ள இருந்த, இப்போ தோட்டக்காரியாக்கி வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டாங்களா? ஆதிக்கடை ஒரு குடும்பத்துல சமையல்காரியா இருக்கவும் தோட்டக்காரியா இருக்கவும் கூட கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த வீட்டு வாசல கூட மிதிக்க தகுதி இல்லாதவன் நீ. உனக்கு எந்த தைரியம் தான் ஆதிக்கடை ஒரு ஆதித்யாவோட காதல் மனைவி முன்னாடி இப்படி பேசிட்டு இருப்ப? ஏய் பார்வதி, ஏய் வாழ விடமா நின்னுட்டு இருக்க. இதுல இருந்தே தெரியலையா கடவுள் இந்த குடும்பத்து பக்கம் இருக்காருன்னு? நான் இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கும் போதே உன் சவால ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கேன். இப்ப இந்த வீட்டு மருமக உன்னை ஜெயிக்க விட்டுருவனா? உன்னால ஆனது பாத்துக்கோ. நீயா நான் பாத்துடலாம். எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டியேக்கா. அக்கா அக்கா காளியப்பா, நீ வேற வந்த இடத்துல ஃபீலிங் பண்ணிட்டு பாப்பா. போதுப்பா, வந்து மாமாட்ட பேசு. மனசு தாக்கலடா மாமா. பார்வதி தாயில்லாத பொண்ணு. தாயில்லாத அவளோட கல்யாணத்தை தாய் ஸ்தானத்துல இருந்து தாய் மாமன் நான் நடத்தி வைக்க முடியலையேங்கிற கோபத்துலதான் இப்படி பேசிட்டேன் மாமா. நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல மாப்பிள்ள. எல்லாரும் நிக்கிறீங்களே, கொஞ்சம் இருங்க, வாய் விரிக்கிறேன், எல்லாரும் உட்காந்து பேசலாம். அதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல, கிளம்புங்க. சூழ்நிலை பார்த்து பெரிய மனுஷன் ஆயிட்டியா? சரி, கேட்டு தொலைகிறேன். நேரம்டா. ஏமா, உன் கல்யாணம் வேணும்னா முறை இல்லாம நடந்திருக்கலாம். ஆனா இந்த தாய் மாமே முறை செய்ய வேண்டியது கடமை இல்ல, உரிமை இருக்கு. அதனாலதான் ஊர்க்காரங்க பூராத்தையும் கூட்டியாந்திருக்கேன். ஓஹோ, முறையோட முறை செய்ய வந்தவங்களா? தவார் வந்து உங்க எல்லாருக்கும் முறை செஞ்சு அனுப்புறேன். இதெல்லாம் எதுக்கு மாமா? இதெல்லாம் வேண்டாம். என்னம்மா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? தாய் மாமே முறைய நான் செய்யலன்னா சாமியா இருக்கிற எங்க அக்கா கோச்சுக்கோமா. இப்ப வரேன். இது நல்லா இருக்கே. நானே உன்னை என் காலில் விழ வைக்கணும் தான் நினைச்சேன்.
தானா அமைதி பாரு. வா வந்து கால்ல விழுடி. பார்வதி, இன்னும் என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அதான் உன் மாமா சொல்றாருல, பாரு உனக்காக சீர் செய்யணும்னு ஆசாசியா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வா பார்வதி, வந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு செயினை வாங்கிக்கோ. அப்பதானே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. வாடி மகளே. இந்தாங்கம்மா. வாமா. விழுந்து கும்பிடு. இப்போ நான் உங்க கால்ல விழற மாதிரி விழுந்து உங்க காலை வாரி விட்டு உங்க மண்டையை உடைக்க போறேன். இவங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லணும், புரியுதா? கால்ல விழுந்து மண்டையை உடைச்சா ஓகேவா? கண்டிப்பா உடைச்சிருவேன். நான் கால்ல விழுறேன். எதுக்கு காலெல்லாம்? சிச்சி, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்தா போட். இல்ல இல்ல, கைய நீட்டு. இந்தா நீயே போட்டுக்கோ. போட்டுக்கோ. என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் அம்மாவுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணா அது போதும். அம்மா மேல உனக்கு இருக்கிற விசுவாசமும் அக்கறையும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அப்படியே தான் இருக்கு. அக்கா, நீங்க தயிர் பச்சடி ரெடி பண்ணுங்க. நீங்க கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணுங்க. நீங்க அரிசி ஊற வைங்கக்கா. சரிம்மா. வேண்டாம் ஐஸ்வர்யா அம்மா. ஏற்கனவே அம்மா கிட்ட பொய் சொன்னதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. இன்னும் ஒரு பொய் சொல்ல வேண்டாம். அது எனக்கு சரியா படல ஐஸ்வர்யா அம்மா. ஆண்டி சாப்பிடலன்னா என்ன பண்றது பார்வதி? அவங்கள சாப்பிட வைக்க ஒரு ஆப்ஷனா தான் நான் இது சொல்றேன். ஒருவேளை சமைச்சது நான் தானே கண்டுபிடிச்ச அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நான் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டு எப்படியாவது சாப்பிட வைக்கிறேன். பட்டமாக்கா, நீங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரிங்கம்மா. உங்கக்கா அம்மா வா பட்டம்மா. உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எனக்கு பிடிச்சதெல்லாம் தான் என்னை விட்டு இப்ப போயிடுச்சே பட்டம்மா. வா பார்வதி.
நீங்க போங்க பட்டம்மா. சரிங்கம்மா. பார்வதி, ஆண்டி உன்கிட்ட கோவப்பட்டு பேசினதெல்லாம் நான் வெளியில நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். வருத்தப்படாத பார்வதி, அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அதான் இப்படி நடந்துக்கிறாங்க. அப்புறம் சமைச்சது நான் தானே அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்தா அப்புறம் அம்மாவோட கோவத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? உண்மையை மறைச்சு அம்மாவை சாப்பிட வைக்கிறத விட அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறது தான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அதனால்தான் நீங்க சொன்ன யோசனையை நான் வேண்டான்னு சொன்னேன். நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான் பார்வதி. உண்மையை மறைச்சு கிடைக்கிற சந்தோஷத்துல நிம்மதி இருக்காது. நான் பட்டமாவை சமைச்சு எடுத்துட்டு போய் ஆண்டிக்கு கொடுக்க சொல்றேன். அவங்க சாப்பிடல நீ ஃபீல் பண்ணாத. மாமா வந்துட்டீங்களா? வெரி குட். பொறுப்பா படிக்கிறியே, அப்ப கண்டிப்பா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவ. நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் படிக்கிற விஷயத்துல பொறுப்பு இல்லாம நடந்துப்பேனா மாமா? நான் இப்பதான் நினைச்சேன் மாமா, நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. உன்னை எனக்கு தெரியாதா? நீ உன் மனசு நினைச்சாலே எனக்கு அது புரியும். நான் இப்போ என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? வா. என்ன மாமா? அட வா, உட்காரு. அப்பா வணக்கம்மா. வெளியில போகணுமாம்மா? நான் கார் எடுக்கணுமா? என்னப்பா கேக்குறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரு டிரைவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தாம்மா நான் நடந்துக்கிறேன். வாங்கம்மா, வந்து உட்காருங்க. உங்க பொண்ணு தானே, எனக்கும் அந்த பிடிவாதம் இருக்கும். நான் வேணும்னா முன்னாடி உட்கார்ந்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்க பின்னாடியே உட்காருங்க. சரி, அப்ப நான் ஆட்டோல போறேன். வேணாம் வேணாம்மா. ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வந்து பின்னாடி வந்து உட்காருங்கம்மா. நான் முன்னாடி தான் உட்காருவேன். இல்லம்மா, டிரைவருக்கு சமமா நீங்கெல்லாம் முன்னாடி உட்காரக்கூடாது. இப்ப நீங்க முதலாளி அம்மா, சொன்னா கேளுங்க. ஓ, அப்ப முதலாளி அம்மா நானே சொல்றேன். நீங்க போய் வண்டி எடுங்க. நான் எங்க உட்காரணும்னு ஏன் இஷ்டம். எனக்கு முன்னாடி உட்காரதான் பிடிக்கும். நீங்க போங்க. சொன்னா கேளுங்கம்மா. நான் சொல்றது நீங்க கேளுங்க. போங்க, போய் வண்டி எடுங்க. போங்க. நான் உங்க பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? இல்ல கணேசன் என் தம்பி இல்லன்னு ஆயிடுமா? ஏன்பா என்கிட்ட கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க? நீங்க இப்படி நடிக்கிறது பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் வருது. அப்பா, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க.
மேடம் வேற ஏதாச்சும் வேணுமா மேடம்? இல்ல முடிஞ்சிருச்சு. பில் போட்டுடலாமா மேடம்? போட்டுருங்க. கொடுங்க மேடம். இல்ல நானே எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. பில்லு போட்டுடலாமா மேடம்? போட்டுடலாம். விஜய் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா. இப்ப நீங்க டிரைவருங்கறத மறந்துட்டு என்னை அப்பா மாதிரி அதட்டுறீங்க. என்ன மன்னிச்சிருக்கமா. அப்பா, நீங்க என்கிட்ட வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஆனா உங்க மனசுல என் மேல வெறுப்பே இல்லப்பா. என்ன நினைச்சு சந்தோஷமும் பெருமையாவும் தான் இருக்கு. அது எனக்கு தெரியுது. என்ன இவ ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து ஜீவ சமாதி ஆயிடுவான்னு பார்த்தா முன்னோர்கள் பூஜை அது இதுங்கிறா. பழையபடி வெளியே வந்துருவாளோ? என்ன சொன்னது காதுல விழலியா? நின்னுக்கிட்டே இருக்க. நான் ரெடி ஆகி வரதுக்குள்ள சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. பண்ணிடுறேன்க்கா. நீங்க திடீர்னு முன்னோர்கள் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல எல்லா வேலையும் செய்யணும்ல. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கா, நீங்க வாங்க. பூஜை பண்ணிடலாம். அப்பா எல்லாம் ரெடி. வனஜா, வர வர நீ ரொம்ப நல்லது பண்றியே. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இத வச்சு உனக்கு ஏதாவது சாதிச்சுக்கோ. வர்றேன் இரு, இன்னைக்கு இருக்கு. வெப்பன் ரெடி. அப்பா ஆண்டவா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எப்படியாவது அகில அந்த டாலரை ஓபன் பண்ணி பார்க்கணும். பெரிய பிரச்சனையா நடக்கணும். உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எல்லாம் கரெக்டா நடக்கணும். சரியா? முன்னோர்கள் இந்த பரம்பரை செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நான் இத கழுத்துல போட்டுக்காம கழட்டி வச்சது தப்புதான். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதைய கட்டி காப்பாத்தினவங்களோட ஒட்டி உறவாடின இந்த செயினை இந்த பரம்பரைக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட கொடுத்திருக்க கூடாது. நான் பண்ண அந்த தப்புக்கு தான் கடவுள் இப்போ இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்திருக்கு. தப்ப நான் பண்ணிட்டு உங்களையெல்லாம் கோவிச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என் முன்னோர்கள் தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த செயின் ஏன் கூட தான் இருக்கும். நான் பார்க்க வைக்கிறேன். இந்த டாலர் பிரச்சனையில ஒண்ணு அவங்க வீட்டை விட்டு வெளியில போகணும், இல்ல இவ மறுபடியும் ஹாலை விட்டு ரூமுக்கு போகணும். அக்கா அக்கா அக்கா, என்னக்கா இது? என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? ஐயோ, நீங்க பண்ணிருக்கிற காரியத்தை நினைச்சா நான் பதறாம எப்படி சும்மா இருக்கிறது? என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரலக்கா. நீங்க எதுக்கு இந்த செயினை தூக்கி கழுத்துல போட்டிருக்கீங்க? முதல்ல அதை கழட்டுங்க. ஏய்,